ஷப்பா ஷப்பா ஷப்பா, இந்த மாசமே வெயில் இந்த போல பொழக்குதே. இன்னும் சித்திரை மாசம் கத்திரி வெயில என்ன பண்ண போறோம்? இருந்த ஒரு ஏசியும் என் பொண்ணு கழட்டின்னு போயிட்டா. என்ன பண்றது இப்போ? பேசாம மருமவ கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட கேட்க சொல்லலாம். அடி பாவி கிழவி, இருந்த நல்ல ஏசியை கழட்டி பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு ஏசி வேணுமா எங்க அண்ணன் கிட்ட கேட்கணுமாம்ல. எங்க அண்ணனுக்கு மட்டும் காசு என்ன மரத்துலயா காய்க்குது? இந்த மாமியார் கிழவிய இன்னைக்கு விடக்கூடாது. ஹலோ சொல்லுங்கண்ணா. அடடே, இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள அந்த தம்பியே ஃபோன் பண்ணுதே. சொல்லுங்கண்ணா. ஆமா ஆமா, வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்படியா? சரி சரி சரி. யாரு? நானு, என் மாமியாரு, என் வீட்டுக்காரா? வந்துடுறோண்ணா. ஓ, காஷ்மீர் பக்கமா? பரவாயில்ல, சில்லுன்னு இருக்கும். 2 மாசம் இந்த வெயில் தொல்லை இல்லாம இருக்கலாம். அடடே, மருமவ கிட்ட ஏசி கேட்க சொல்லலான்னு பார்த்தா கடைசியில நம்ம காஷ்மீர் கூட்டு போவாங்க போல இருக்கே. சரிண்ணா, வந்துடுறோம். சின்ன பொண்ணு, என்னங்கட்ட? எப்ப கிளம்பணும் சொல்லு மருமவளே, 2 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். இவ்வளவு நேரம் அனல் தாங்காம கஷ்டமா இருந்தது. நீ சொன்னதை கேட்டு உடம்பெல்லாம் ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. அத்தை, அதான் ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சுல்ல, திருப்பியும் விசிறி எடுத்து விசிறுங்க, இன்னும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும். மருமவளே, அப்ப காஷ்மீர் என்னத்த நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, உங்க மனசு தேத்துவோம்னு சொன்னேன். நீங்க வேற போங்க. அப்ப ஃபுல்லா உடாப்ஸா மருமவளே?